எடுங்க முள்ளு புல்லு கையில் பழுப்பாயிரு போட்டு 18ஆம் படி ஒழுங்கு எடுக்கணும் ஞாபகம் போயிட்டு கோடு போட்டுருங்க போடக்கூடாது அப்படியா சரி சரி கசப்படிச்சு சரி 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 கசப்படிச்சிடும் கசப்பு ஸ்மெல் அடிக்கும் இந்த மாதிரி கவுச்சு அடிக்கும் சரி 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 வீட்டில் போட்டுக்கலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டேன் கடையில் எதுவும் சொல்கிறது கஸ்டமர் ஒவ்வொருத்தர் சொன்னால் கேட்க மாட்டாங்க ஒவ்வொருத்தர் சொல்லவே மாட்டாங்க சும்மா கறி அஸ்ஸலாமு அலைக்கும். வாழையாரில் போய் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வரலான்னு போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். ஜிலேபி மீன் அங்கே டேமில் வந்து நல்லா சுத்தமாக நல்லா மீன் வந்து நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், எந்த ஒரு வாசமும் இருக்காது. நல்லா மீன் வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் நாங்கள் வாழையாரில் போய் டேமில் போய் நாங்கள் 5 கிலோ மீன் வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சமெல்லாம் வந்து முழு மீனாக வந்து வறுக்கிறதுக்கு வேண்டி எல்லாம் ரெடி பண்ணி மசாலா தடவிட்டுருக்கிறேன் நான். இது மசாலாவெல்லாம் தடவிட்டு இது இலையில வச்சு மீன் பொரிச்சது வந்து செய்கிறதுக்கு வேண்டி ஃபுல் மசாலாவை நல்லா தடவி ஊற வச்சுட்டு மீனை வந்து தோசைக்கல்ல போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டஃபிங் வந்து இலையில வச்சு ஸ்டஃபிங் பண்ணி பொரிச்சதுக்கு பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கி இதெல்லாம் நறுக்கிட்டுருக்கிறேன் நான். பொடியை கட் பண்ணிவிட்டு அதே வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றி நம்ம வேணுங்கிற மசாலா வந்து போட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி கூட எல்லாம் வணக்கிடலாம். வணக்கிட்டு நல்லா மீனை வந்து நல்லா பொரித்து தோசைக்கல்லை வந்து நல்லா பொரித்து சிம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம ஸ்பீடாக வச்சோன்னா மேலால் மட்டும் தான் வெந்திருக்கு, உள்ளே வந்து வேகாது. அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக நல்லா கொஞ்சம் திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது வேகிறதுக்குள்ளே வந்து இலை பொரிச்சதில் வந்து அதை ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். அந்த மசாலா வந்து நம்ம பொடியை வந்து வெங்காயத்தை வந்து நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அது கூட வந்து தக்காளி 2-3 தக்காளியும் அதுவும் எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சிட்ருக்கிறேன். இது வந்து மீனை வந்து நம்ம சிம்லேயே வச்சு வறுத்தோன்னா தான் அந்த மசாலாவெல்லாம் நல்லா மீனில் பிடிக்கும். அதனால் வந்து நான் சிம்மில் தான் வச்சு நான் வறுத்துட்ருக்கிறேன் நான். அதுக்குள்ளே நம்ம பொடியாக கட் பண்ணி வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு அது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது கூட வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் வணக்கி விட்டுறலாம். வணக்கி விட்டுட்டு காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்திருக்கிறேன் நான். சும்மா லைட்டாக தான் ஒரு பச்சை மிளகா 2ஆக கீறி அது போட்டிருக்கிறேன் நான். அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கட்டும். ஒரு ஸ்பூனு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வெங்காயத்து கூட வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது கூட வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வேகட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் வந்து அது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து பொடியாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்டஃபிங்கிறனால கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சா போதும். அதே கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதே கொஞ்சம் நேரம் நல்லா வணக்கி விட்டுறலாம். ஒரு தொக்கு பதத்துக்கு வந்து நல்லா வந்து வணக்கி விட்டுட்டே இருக்கலாம். இந்த பக்கம் வந்து மீனை வந்து நான் திருப்பி போட்டு சிம்லேயே வச்சு நான் அப்படியே பொரித்து எடுத்துகிட்ருக்கிறேன் நான். நல்லா மசாலா நல்லா உள்ளே இறங்கிரும். அப்போ தான் அது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அதையும் சேர்த்திட்டு கொஞ்சமாக வந்து இந்த ஸ்டஃபிங்க்கு உண்டான
உப்பு மட்டும் அளவாக நான் தான் 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திருக்கிறேன். உப்பு சேர்த்திட்டு நல்லா வணங்கி வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வணங்கிருச்சு. நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து அரைச்சி பால் மட்டும் தனியாக எடுத்துருக்கிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் பால் மட்டும் நல்லா இருத்து எடுக்கணும். இருத்து எடுத்து அந்த மசாலாவில் வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் வெந்து மசாலாவிலே தேங்காய் பால் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து ஒரு தொக்கு மாதிரி கிரேவி மாதிரி நல்லா வந்துடும். வந்ததுக்கப்புறம் வந்து அதை இறக்கி வச்சுட்டு நம்ம ஒரு வாழை இலை நல்லா குருத்து இலையாக நான் வாங்கியிருக்கிறேன். நான் தோட்டத்தில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அந்த குருத்து இலையை வந்து நல்லா அடுப்பில் வந்து லைட்டாக ஒரு வாட்டிக்கலாம். லேசாக ஒரு வாட்டிட்டு ஒரு தட்டில் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டப்பிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல, பால் தேங்காய் பால் வெங்காயம் தக்காளி ஸ்டப்பிங் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் அதை எடுத்து நம்ம இலையில வச்சிடலாம். இலையில வச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்து நம்ம மீன் வந்து நம்ம பொரித்து வச்சுருக்குறோம். அந்த மீனை வந்து அந்த ஸ்டப்பிங்க்கு மேலேயே வந்து எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சுட்டு அந்த மசாலா கூட நல்லா மீனை வந்து வெந்துருச்சு. நல்லா பாருங்கள், நல்லா வந்து நல்லா முறிஞ்சு நல்லா அழகாக சூப்பராக மசாலாலாம் வெந்துருச்சு. அதை வந்து எடுத்து அந்த தொக்கு மேலே அப்படியே இலைக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலேயும் வந்து ஸ்டப்பிங் கொஞ்சம் மேலே வைக்கலாம். அப்போ வந்து நல்லா நம்ம எண்ணெயிலே பொரித்து எடுக்கும்போது அந்த மீனும் அந்த ஸ்டப்பிங்கும் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு தடவை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறோம். நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. இந்த மாதிரி வந்து ஸ்டப்பிங் நல்லா மேலே மீன் முழுகிற அளவுக்கு நல்லா ஃபுல்லாகவே வந்து நல்லா மூடிடலாம். மீனை வச்சு நல்லா ஸ்டப்பிங்கை ஃபுல்லாகவே மூடிடலாம். மூடிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மேலே வந்து போட்டுடலாம். அது எண்ணெயில் வணங்கும் போது நல்லா அந்த ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து நல்லா மேலே வச்சுட்டு நம்ம வந்து அந்த இலையோட நார் இருக்குது பார்த்திங்களா, அதவே வச்சு நம்ம வந்து ஒரு கட்டு கட்டிடலாம். 2 பக்கமும் நல்லா இழுத்து ஒரு கட்டு கட்டிட்டு ஒரு பாத்திரத்தை தோசைக்கல் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த தோசைக்கல் மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு நல்லா வந்து இதுவுமே வந்து நம்ம ஹை ஸ்பீடில் வந்து வைக்கக்கூடாது. சிம்மிலையே வச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வந்து மெதுவாக அப்படியே ஹீட் பண்ணி நல்லா எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த உள்ளே இருக்கிற ஸ்டப்பிங்கு மீன் எல்லாமே வந்து நல்லா வந்து சூப்பரான பதத்துக்கு நல்லா வெந்து வரும். எல்லாம் வெந்து பாருங்கள் நல்லா வேக வச்சுருக்குறோம். வேக வச்சுட்டு எடுத்தாச்சு. எடுத்துட்டு அதை கட் பண்ணி பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன். நான் பார்க்குறக்கும் அவ்வளோ நல்லா அழகாக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள் ஃபுல் ஸ்டப்பிங் பண்ணி இலை பொழிச்சது. நாங்கள் எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாங்கள் இலை பொழிச்சது செஞ்சுருக்குறோம். சரியான டேஸ்ட்டில் வந்து தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்தது. பாருங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு தான் ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்தோம். நாங்கள் அவருக்கு தான் இந்த மாதிரி கேட்டிருந்தார். இலை பொழிச்சதில் சாப்பிட்டு பார்க்கணுன்னு சொல்லி அவர் தான் விரும்பி கேட்டிருந்ததுனால அவருக்கு பாருங்கள் வச்சு கொடுத்தப்போ அவர் பாருங்கள் கொதிக்க எடுத்து சாப்பிட்றாரு. அதை சாப்பிட்றதுக்கு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தார். அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிது அந்த மாதிரி மீன் பொழிச்சது சாப்பிட்றதுக்கு. மீன் வந்து செம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த மீன் வந்து நாங்கள் வாங்கிட்டு வரும்போதே பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த மீனை வச்சு சாப்பிட்டு பார்த்தப்போ நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். அவருக்கு நல்லா பிடிச்சிருந்தது. பேரம்பேத்தியில் பாருங்கள் வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அவங்களுக்கும் டேஸ்ட் நல்லா பிடிச்சிருந்து. காரம் வந்து கரெக்டாக நார்மலாக வந்து காரம் இருந்தனால குழந்தைகளுக்கும் நல்லா பிடிச்சிது. அதுக்கப்புறமா நாங்கள் ஃபுல் மீன் வந்து 2வது வந்து பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மீன் நல்லா வறுத்து கொடுத்து சாப்பிட கொடுத்துட்ருந்தோம். அதனால் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு பெரிய மீனாக இருக்கிறனால தோசைக்கெல்லாம் ஒரு மீன் தான் பிடிக்கும். அதனால் வந்து ஒவ்வொரு மீனாக எடுத்து வறுத்து கொடுத்து எல்லாம் ஒவ்வொரு ஆளுக்காக கொடுத்துட்ருக்குறோம், சாப்பிட கொடுத்துட்ருக்குறோம். இந்த ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.